friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அதிரசம். இது இப்போ தீபாவளி வரப்போகுது. ஸோ எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட்டு காரம் அந்த மாதிரி எல்லாருமே வீட்டில் வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் வந்து இன்னைக்கு அதிரசம் எப்படி பண்ணுறது வீட்டிலே அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாத்தையுமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதிரசத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வந்து வீட்டிலே தான் அரைக்க போகிறோம். அதுக்கு நான் 1.5 கிலோ அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்திருக்கோம். ஸோ நல்ல ஒரு சுத்தமான நல்ல குவாலிட்டியான ஒரு பச்சரிசி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நல்லா கழுவி தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியோ இல்லை ஒரு நல்ல ஒரு க்ளீனான ஒரு வெள்ளை துணி போட்டு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. ஸோ நல்லா ஈரமாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் அந்த ஈரப்பதம் வந்து போகணும். அதுக்கப்புறமா நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு ஈரமாக இருக்குன்னு சொல்லிட்டு. கையில் பார்த்தீங்கன்னா அரிசியும் நல்லா ஒட்டும், இவ்வளோ ஈரமாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் கொடுத்து கூட அரைச்சி மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து வீட்லேயே தான் வந்து மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ண போகிறோம். இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அரிசி வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கையிலையும் ஒட்டாது. ஆனால் வந்து ஈரப்பதம் இருக்கும், ஆனால் கையில் நமக்கு ஒட்டாது அந்த அளவுக்கு. அந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது நல்லா அரைச்சி நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பரோ ஒரு பிளேட்டோ வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணும். இந்த அதிரசத்துக்கு கொஞ்சம் வந்து கொரப்பாக அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ஸோ சலிக்கும் போது வந்து கொஞ்சம் பார்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நைஸாக இருக்கிற மாதிரி நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம் மாவை. ஸோ எல்லா அரிசியுமே வந்து நம்ம ஃபுல்லாகவே சலிச்சு பாருங்கள். நமக்கு அதிரசத்துக்கு மாவு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1 கிலோ அளவுக்கு வந்து உருண்டை வெல்லம் இருக்குல்ல, அந்த வெல்லம் வந்து 1 கிலோ கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இல்லை இன்னும் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த 1 கிலோங்கிறது வந்து கரெக்டான அளவு. இப்போ நான் காட்டின டம்ளரில் வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு வந்து இப்போதைக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்கோம். இது நல்லா கரையட்டும். ஏன்னா கல் தூசி மண்ணெல்லாம் இருக்குல்ல, இதை வடித்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த ஒரு கம்பி பதம் இருக்குல்ல அந்த அளவுக்கு பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் வெல்லம் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு. இது நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். பாகு காய்ச்சும் போது கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வந்து காய்ச்சிக்கோங்க. ஏன்னா அது நுரைச்சி பொங்கி வரும்போது கீழே கொட்டிடும் சின்ன பாத்திரமாக வச்சிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான ஒரு பெரிய பாத்திரமாக வச்சு நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் பாகு இப்போ ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதோட பதம் பார்த்தீங்க அப்படின்னா கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரும். இன்னொரு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அந்த பாகை உள்ளே ஊற்றுனீங்கன்னா அது தண்ணி கூட கரையாமல் அடியில் போய் எல்லாமே வந்து செட்டில் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம பாகு வந்து ரெடி பண்ணியாச்சு அப்படிங்கிறதுக்கான இது. இப்போ நம்ம அரிசி மாவும் ரெடியாக இருக்குது, பாகும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரெண்டுமே வந்து கலந்துடலாம். பாகு வந்து ஒரு 2-3 கரண்டி முதல்ல எடுத்து வச்சுடுங்க தனியாக. அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு கட்டை வச்சுருக்காங்க, களியெல்லாம் கிண்டுறதுக்கெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதை வச்சு நல்லா கலக்கிட்டு இருக்காங்க. கட்டி இல்லாமல் கலக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா கரண்டினாலும் எதுனாலுமே நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பதம் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து அம்மா அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இருந்தாங்க. பெரியம்மா வந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான வெல்லம் வாங்கினீங்கன்னா தான் அதிரசத்துக்கு வந்து அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வெல்லமுமே. ஸோ அதுவுமே நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான அளவில் இருந்தால் தான் அதிரசம் நமக்கு நல்லா வரும். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு வடைசட்டி வந்து வச்சுருக்காங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் வந்து சூடாயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா மாவு வந்து தட்டிட்டு இருக்காங்க.
இப்போ இந்த மாதிரி ஒரு கவரோ இல்லை வந்து நீங்கள் தட்டு எதுனாலும் எடுத்துக்கிட்டு அந்த பின்னாடி திருப்பி வச்சுக்கோங்க. நல்லா ஆயில் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கையிலே நல்லா தட்டி ரவுண்டாக தட்டி எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நமக்கு போட்டதுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பூரி மாதிரி புஃப்னு வரும். நமக்கு வந்ததுமே திருப்பி போட்டுடணும். இந்த அதிரசம் பார்த்திங்கன்னா ஒன்றொன்னா செஞ்சால் தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இல்லை 2-3 ஒன்றொன்னா நம்ம போட்டோம் அப்படின்னா ஒன்று கூட ஒன்று ஒட்டிக்கும், இல்லை வந்து நல்லா வராது. இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து ரெடி ஆகிடும். ஸோ கரிஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. எடுத்த உடனே வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஒரு பாத்திரத்தை கமுத்தி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் ஆயில் எல்லாமே நமக்கு வெளியே போயிடும். ஸோ எடுத்து நம்ம அதை வச்சுக்கலாம். திரும்பவும் வந்து அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம வேணுங்கிற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி கையில் தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு ஒன்றொன்னா வந்து சுட்டு அதிரசம் வந்து ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு மாவு அந்த பாத்திரத்துலேருந்து எடுக்கும் போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து கையில் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த மாதிரி பேப்பர்லையோ அந்த கவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயுமே ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஆயில் தடவலை அப்படின்னா அந்த கவர்லேயே ஒட்டிக்கும், இல்லைனா கையில் ஒட்டிக்கும். ஸோ நம்ம எண்ணெயில் எடுத்து போடும் போது ஒழுங்காக வராது நமக்கு. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது இந்த எக்ஸஸ் ஆயில் அமுத்தும் போது ரொம்ப போட்டுட்டு நம்ம வந்து அமுத்தக்கூடாது. லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும். எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா அதிரசத்தையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அம்மாவும் பெரியம்மாவும் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்லா பூரி மாதிரி புஃப்னு வரும். அப்போ உடனே திருப்பி போட்டுருங்க. எகெயின் வந்து ஒரு நிமிஷம் கூட இருக்காது, நமக்கு உடனே வெந்துடும். ஸோ அதே மாதிரி புஃப்னு வரும் நமக்கு. அந்த டைமில் அந்த அதிரசம் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம எடுத்து அதே மாதிரி அந்த எக்ஸஸ் ஆயிலை வந்து எடுக்கிறதுக்காக லைட்டாக அந்த பாத்திரம் நான் காட்டினால அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் அதிரசம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. மீதியெல்லாம் அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. அதை வந்து ஒன்றா அப்படியே வச்சுட்டோன்னா என்ன ஆகும்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதிரசம் வந்து நமக்கு நல்லா இருக்காது, பிஞ்சு போயிடும் நமக்கு எடுக்கும் போது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா அடியில் ஒரு மேட் அந்த மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு பேப்பர் போட்டு அதுக்கு மேலே தனித்தனியாக அந்த அதிரசம்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டோன்னா ஆறவும் செஞ்சிடும். அதில் இருக்க எண்ணெய் எல்லாமே வந்து அந்த பேப்பரில் போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அதிரசம். ஸோ இந்த மாதிரி ஆறுற வரைக்கும் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுடுங்க. இதே மாதிரி எல்லா அதிரசமும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா அதிரசமுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே வந்து அந்த பேப்பரில் போட்டு நான் ஆற வச்சுருக்கேன். ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு வந்து மொறுமொறுப்பாக அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இப்போ நைட்டு செய்கிறோம், காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பதமாக நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கங்கே கொஞ்சம் வந்து மொறுமொறுப்பாக அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா காலையில் சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அதிரசம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. வெளியே வச்சிங்க அப்படின்னா வரன்னு ஆகிடும், நல்லா இருக்காது, பதம் வந்து இருக்காது அதிரசத்தோடது. இப்போ பாருங்கள், நாங்கள் நைட்டு செஞ்சோம். ஸோ நான் ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். காலையில் பாருங்கள் நான் எடுத்திருக்கேன். இப்போ எவ்வளோ சூப்பராக வந்து அப்படியே சாஃப்டாக நல்லா அந்த பதம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் அதிரசம். இது வந்து காஞ்சி போகாமல் அந்த மாதிரி நல்லா மூடி வச்சு ஒரு எவ்வளோ நாள் வேணால் நம்ம சாப்பிட்லாம். அந்த நாளாக பார்த்திங்கன்னா நல்லா அந்த பதம் வந்து ஊறி நமக்கு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்கும், நமக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள், பார்க்கும் போதே சாப்பிடும் போல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு தான் வந்து ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், நம்மளால் பண்ண முடியாதுன்னு தோணும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே 1 by 1 ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக இந்த தீபாவளிக்கு வந்து அதிரசம் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.